இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த 5 நாய்க்குட்டிகளையும் பிடிக்கிறதுக்காக கையில ஒரு பெரிய வலை எடுத்துக்கிட்டு அதுங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு வரானுங்க. அதுங்களும் பயந்து ஓடி போய் அங்கிருந்து ஒரு பண்ணைக்குள்ள புகுந்துருதுங்க. ஒரு நாய்க்குட்டி மட்டும் அங்கிருந்து ஒரு கேட்டுக்கு அடியில மாட்டிக்குது. அப்ப அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் அந்த நாய்க்குட்டியோட வாலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். உடனே அந்த நாய்க்குட்டி அவனுடைய மூஞ்சிலேயே பெருசா ஒரு பாம்பு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. உள்ள ஒரு ஆடு இருக்கு. அது அந்த நாய்க்குட்டிகளை பார்த்து நீங்க எல்லாருமே ஓடி போய் அங்க இருக்கிற பன்றிகளுடைய கூண்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கோங்கன்னு சொல்லுது. அதே நேரத்துல அவனுங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த கேட்டு மேலேயே ஏறி எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறானுங்க. உடனே அந்த ஆடு ஓடி போய் அவனுங்களை முட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. இப்ப அந்த நாய்க்குட்டிகளும் அந்த ஆடு சொன்ன மாதிரி அங்க இருக்கிற பன்னியுடைய கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குதுங்க. அப்ப அதுக்குள்ள இருந்த தாய் பன்றி நீங்க பன்னிக்குட்டிங்க மாதிரியே வேஷம் போட்டுக்கோங்கன்னு சொல்லுது. சொன்ன உடனே நம்ம நாய்க்குட்டிங்க ஓடி போய் அங்க இருக்கிற சேத்துல அப்படியே புரண்டு பன்னிக்குட்டியோட பன்னிக்குட்டியா ஒன்னா இணைஞ்சிருதுங்க. இப்ப அவனுங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறானுங்க. பார்த்தா அவனுங்களுக்கு எது நாய்க்குட்டி எது பன்னிக்குட்டினே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. அப்பயும் அவனுங்க பின்வாங்காம அப்படியே எகிரி குதிச்சு உள்ள வந்து நாய்க்குட்டியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாதனமா ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சிருவானுங்க. பிடிச்சு கையில வச்சிருக்கிற போது பின்னாடி இருக்கிறவனும் வந்து அதை டைட்டா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாதனமா இவன் மேல விழுந்துருவான். அதனால அந்த பன்னிக்குட்டியும் தப்பிச்சு ஓடிடுது. அந்த கேப்ல அங்க இருந்த எல்லா நாய்க்குட்டிகளும் பண்ணைக்கு உள்ள போய் ஒளிஞ்சிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்து பின்னாலேயே சேஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வரானுங்க. வந்து அந்த ஆடு வச்சிருந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு டமால்னு தலையிலே அடிபட்டு கீழே விழுந்துடுறானுங்க. இப்ப அந்த ஆடு எல்லா பப்பிகளையும் காப்பாத்தி அங்க இருந்து ஒரு வைக்கோல் குவியலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருது. அப்பயும் ஒருத்தன் அதுக்குள்ள ஒரு நாய்க்குட்டியுடைய வால் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக போறான். திடீர்னு வைக்கோல்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம ஆடு அப்படியே வெளியில வந்து அவனுங்களை ஒரே முட்டா முட்டி கீழே தள்ளி விட்டுருது. ஆனா அதுக்கப்புறம் கூட அவனுங்க கிவ் அப் பண்ற மாதிரியே தெரியல. அதுங்களை துரத்திக்கிட்டே போய் ஒரு சின்ன ரூம்குள்ள அப்படியே சுத்தி வளைச்சிடுறானுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி தப்பிச்சு ஓடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பப்பிங்களை பார்த்து நக்கலா வேற பேசுறானுங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா அவனுங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பப்பிங்க எல்லாம் அங்க இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா அழகா தப்பிச்சு வெளியில ஓடி போயிடுதுங்க. அதுங்க ஓடி போன உடனே நம்ம ஆடு புத்திசாலித்தனமா அவனுங்க இருக்கிற ரூமுடைய டோர் அப்படியே லாக் பண்ணி விட்டுருது. அதனால அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் அந்த சின்ன ஓட்ட வழியா தலையை வெளியில விட்டுக்கிட்டு கோவத்துல பயங்கரமா கத்துறான். அப்ப நம்ம ஆடு ஓடி வந்து ஒரு முட்டும் பாருங்க. முட்டுல அவனுடைய மண்டையே கலங்கி போயிடும். கடைசியில அந்த பப்பிங்க எல்லாமே அங்க இருந்து தப்பிச்சு அதுங்களுடைய அம்மாவை தேடி போக ஆரம்பிச்சிருதுங்க.